பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஜிசி டெப் ரெண்டுமே அப்ரூவல் பண்ண கோர்சஸ் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் நீங்கள் டிகிரி கோர்ஸ் பண்ணால் அது ரெகுலர் கோர்ஸுக்கு ஈக்குவலண்டா அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலண்ட் தான். யூஜிசி இதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இதுதான் யூஜிசியோட அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி அப்ளைட் த்ரூ ஓடிஎல் அண்ட் ஆன்லைன் மோட் வித் டிகிரி அப்ளைட் த்ரூ கன்வென்ஷனல் மோட். அதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிற டிகிரிக்கும் கன்வென்ஷனல் மோடு அதாவது ரெகுலர் மோடில் படிக்கிற டிகிரியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அகாடமிக் இயர் 2025-26க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குது. இதோட லாஸ்ட் டேட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. மேக்ஸிமம் ஆகஸ்ட் 31 தான் லாஸ்ட் டேட்டாக இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே நான் செமஸ்டர் கோர்ஸ், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு எக்ஸாம், அந்த மாதிரி கோர்ஸ். இந்த கோர்ஸை எதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கோர்ஸ் பீரியடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது யூஜிக்கு 3 இயர்ஸ், பிஜிக்கு 2 இயர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் ப்ளஸ் 2 இயர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சாகணும். அப்படி உங்களால் பண்ண முடியல, ஏதாவது ஒரு காரணத்தினால பண்ண முடியல அப்படின்னா, ஏதாவது வேலிட் ரீசன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களை ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரேங்க் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அப்புறமேல அட்மிஷன் போடுவாங்க. அட்மிஷன் போட்ட பிறகு உங்களுக்கு அட்மிஷன் நம்பர் ஒன்று தருவாங்க. அந்த அட்மிஷன் நம்பர் தான் நீங்கள் யூனிவர்சிட்டியோட எந்த கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதுனீங்க, எது எழுதினாலும் சரி, அந்த லெட்டரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த அட்மிஷன் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்தது ஐடி கார்டு ஒன்று தருவாங்க எக்ஸாமுக்கு, அடுத்தது கிளாஸஸ்க்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த ஐடி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 200 ரூபா ஃபீஸ் கட்டி, அதாவது ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி திரும்ப ஒரு ஐடி கார்டு நீங்கள் வாங்கிக்கணும். அட்மிஷன் போடும்போது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்சிட்டியை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு, உங்கள் ஸ்காலர்ஷிப் எப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா, நீங்கள் வேலையில் இல்லாமல் இருந்து இப்போ அப்ளை பண்ணுறதா இருந்து, அதாவது படிக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுங்க ஸ்காலர்ஷிப்புக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. அதே மாதிரி டிசேபிலிட்டி கேண்டிடேட், அதாவது மாற்றுத்திறனாளிகள், இவங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. அதாவது உங்கள் போர்டுலேருந்து கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா, ஒரு கார்டு, ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா, அந்த புக்கை நீங்கள் ஒரு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து எல்லா ஃபீஸும் வந்து ஃப்ரீ, அதாவது டியூஷன் ஃபீஸ்லேருந்து எல்லா ஃபீஸுமே ஃப்ரீ. அதையும் நீங்கள் மறக்காமல் சப்மிட் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், அதாவது கிளாஸஸை பற்றி, எக்ஸாம் பற்றி, இல்லை ஹால் டிக்கெட், இல்லை அதர் ஃபீஸஸ் பே பண்ணுறதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு எதுவுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே தான் பார்த்துக்கணும். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டியூஷன் ஃபீஸை பே பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த சென்டர்லேயே உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மாதிரி இருக்குது. ஒன்று பிசிபி, இன்னொன்று எல்எஸ்சி. பிசிபினா பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம், இங்கே தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். எல்எஸ்சி இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, இந்த டீட்டெயில் மட்டும் தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கிளாஸஸ் மேக்ஸிமம் அங்கே நடக்காது. நீங்கள் எந்த சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த சென்டரில் தான் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் நடக்கும். சில டைம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 2-3 சென்டரை கிளப் பண்ணி ஒன்றா அங்கே கிளாஸ் நடத்துவாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மந்த்தில் நடக்கும். சாட்டர்டே நடக்கும். அப்புறமேல டிக்ளேர்டு ஹாலிடே, அதாவது கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குங்களா, அந்த டைம்லேயே நடக்கும். டோட்டலாக ஒரு 16 நாள் கிளாஸ் நடக்கும். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸும் அதோட சேர்ந்து தான் நடக்கும். ப்ராக்டிக்கல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50% உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆப்சென்ட் ஆகி ரீ எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா யூஜி, பிஜி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் வந்து 3000 பே பண்ணணும். கம்ப்யூட்டர் லேபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் வந்து 1500 பே பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 2024 பேட்ச்க்குள்ள கிளாஸ் டைம் டேபிள். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் டைம் டேபிள் போட்டுருவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிசிபி சென்டர்,
ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் பிசிபி சென்டர், எந்தெந்த பிசிபி சென்டருக்கு எங்கெங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் போடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு எப்போ கிளாஸஸ் அப்படின்னு டேட் போடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல், மே மாதம் இந்த மந்த்து தான் போடுவாங்க. என்ன டைமிங்கு, என்னென்ன பேப்பருக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் முன்னாடியே போட்டுருவாங்க. இதே மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே போட்டுருவாங்க. இதில் வந்து ப்ராக்டிகல் கிளாஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அடுத்தது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக மே ஜூனில் தான் நடக்கும். ஆனால் அதில் கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க, எனி டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஜென்ரலாக மே ஜூனில் எக்ஸாம் நடக்கும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலையில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம் ஃபீஸ் எந்த டேட்டுக்குள்ளே கட்டணும், எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், அந்த டேட்டு மாறினா எவ்வளோ பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. இது லாஸ்ட் இயர் வந்த எக்ஸாம் ஃபீஸுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மார்க் ஸ்டேட்மெண்ட் அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. தியரி பேப்பர், ப்ராக்டிக்கல் பேப்பர் எதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டியூ டேட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே கட்டலன்னா எவ்வளோ பெனால்ட்டி, 350 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டியூ டேட்டுக்குள்ளேயும் கட்டலை அப்படின்னா 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் அப்ளிகேஷனை யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது கூட ஃபீஸ் கட்ட ரெசிப்டை அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் போஸ்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மையும் அந்த ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்டையும் போஸ்ட் கொரியர் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா தி டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு இந்த அட்ரஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த பாக்ஸில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடி மேக்ஸிமம் ஜென்ரேட் ஆகிடும். அதை வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குதான் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம். யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, பிஎட், எம்எட், டிப்ளமா, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே இதே சேம் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, இது எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்கள் பிசிபி சென்டர் தான் இருக்கும். மற்றபடி யூனிவர்சிட்டி என்ன சென்டர் அசைன் பண்ணுறாங்களோ அதே சென்டர் தான். அந்த சென்டரை நீங்கள் எக்காரணம் கொண்டு மாற்ற முடியாது. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 2 or 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 400 ரூபா நீங்கள் ஃபீஸ் பண்ணி உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டடி சென்டர்ஸ் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் 2000 ரூபா ஃபீஸ் பே பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிக்க போகிறீங்க அப்படின்னு இருந்தீங்களா அதை நீங்கள் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதையும் ஒன் டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு நீங்கள் 1000 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் கட்டணும். அதுக்கான லிங்கை வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேமெண்ட் கேட்டகரி இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த லிங்கில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டலாம், எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம், மிஸ்செலேனியஸ் ஃபீஸ் அதாவது நீங்கள் ஏதாவது பெனால்ட்டி மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் இதில் கட்டலாம். அடுத்து டியூஷன் ஃபீஸ் கட்டலாம். ஸ்டடி சென்டர் பேமெண்ட், ஸ்டடி சென்டர் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா அதையும் இதில் கட்டலாம். அடுத்த வீடியோவில் மற்ற அப்டேட் பற்றி பார்க்கலாம்.